ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமா. இந்த வீடியோவில் நம்ம புக் மை ஷோ ஸ்ட்ரீம் ஓடிடியில் தமிழ் டப்பிங்ல ஒரு ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான டாலி படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். மேசி சேஸ் ரெண்டு பேரும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. சேஸ்க்கு திருமணமாகி ஒரு பொண்ணு இருக்காங்க. கூடி சீக்கிரமே இவங்க ரெண்டு பேருமே மேரேஜ் செஞ்சுக்க போறாங்க. இந்த சூழல்ல பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு வனப்பகுதியில ஒரு ட்ரிப் போறாங்க. நல்லா போயிட்டு இருக்க இவங்களோட ட்ரிப்ல இவங்க காட்டுப்பகுதியில போகும்போது ஒரு இடத்துல மரத்துல பாத்தீங்கன்னா பொம்மைகளை மாட்டி வச்சிருக்கிறத பாக்குறாங்க. முதல்ல இது ஒரு ஆர்ட் ப்ராஜெக்டா இருக்குமோ அப்படின்னு நினைச்சாலுமே அந்த அத்துவான காட்டுல யார் வந்து ஆர்ட் ப்ராஜெக்ட் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு புரிதலுக்கு அவங்க வராங்க. அப்போ ஒரு சத்தம் கேட்டு அந்த சத்தத்தை நோக்கி ஹீரோ போறாரு. அங்க பொம்மையோட முகம் கொண்ட ஒரு வயதான பெண் பாத்தீங்கன்னா அவர் அட்டாக் பண்றாங்க. அதுக்கப்புறமா மேசியை அவங்க குழந்தை மாதிரி நினைச்சு தூக்கிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினை கடத்தின அந்த கில்லருடைய பேக் ஸ்டோரி என்ன, ஹீரோயின் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வெளியே வர முடிஞ்சதா அப்படின்றது இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துல இருக்கிற வயலன்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஓவர் தி டாப் இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு ஹாரர் படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படம் உங்களுக்கானது. நீங்க ஒரு லைட் ஹார்டட் பீப்புளா இருந்தீங்கன்னா இந்த படத்தை ஸ்கிப் பண்றீங்க. இந்த படத்துக்கு தேவையான அந்த ஹாரர் என்விரான்மெண்ட்டை ரொம்ப நல்லாவே கிரியேட் பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கலி டீசென்டான ஒரு படம் தான். அந்த ஃபாரஸ்ட் எல்லாத்தையும் கேப்சர் பண்ண விதம் பாத்தீங்கன்னா ஒரு ஈரி என்விரான்மெண்ட்டை ரொம்ப நல்லாவே கிரியேட் பண்ணுது. ஜம்ப்ஸ்கேர்ஸ் சில இடங்கள்ல ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. மேசி ரோல்ல நடிச்சவங்களும் கில்லர் ரோல்ல நடிச்சவங்களும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. கில்லர் ரோல்ல நடிச்சவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபேஸ் வந்து பொம்மை மாதிரி வச்சதுனால அவங்களோட பாடி லாங்குவேஜ் மூலமாவே ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இந்த படத்துக்கான ஸ்டோரி பிளாட் புதுசாகவும் ரிஃப்ரெஷிங்காகவும் இருந்தது பார்க்கறதுக்கு. இந்த படத்துல ரீவன்ஸை சாப்டர் வைஸ் பிரிச்சு சொல்லியிருப்பாங்க. அது பெருசா இந்த படத்துக்கு வேல்யூ ஆட் பண்ணல. படத்துடைய கதைக்களம் ஒரே இடத்துல தங்கிடுச்சோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வரதான் செய்யுது. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல இருந்த அந்த கான்ஃபிளிக்ட் பாத்தீங்கன்னா ஃபிளாட்டான ஒரு ஸ்கிரீன் பிளேவால டைலூட் ஆயிடுச்சு. கில்லர் கேரக்டரை இன்னும் கொஞ்சம் பெட்டரா டிசைன் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஹாரர் சீக்வன்சஸ் சிலதெல்லாம் நல்லா இருந்தாலுமே டிராமாட்டிக் பொசிஷன் டிராகிங்கா தான் இருக்கு. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஹாரர் படமாக வந்திருக்கு. படத்துல அடர்கான கோர் எலிமெண்ட்ஸும் இருக்கு. சோ ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்ல. டாலி படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.